ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், டெல்டா மாவட்டங்கள் ஆகிய பகுதிகளில் நமக்கு பகல் நேரங்களில் அதிகமான வெயில் இருந்தாலும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். அதாவது தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் பகல் நேரங்கள் அதிகமான வெயில் இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் ஆங்காங்கே சில இடங்கள்ல மட்டும்தான், அதாவது குறைவான இடங்கள்ல மட்டும்தான் நமக்கு சாரல் மழை, மிதமான மழை பெய்யும். ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து பரவலான மழை, அதாவது எல்லா இடங்களும் தமிழ்நாடு முழுவதும் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்கள் ஆகிய தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே சில இடங்கள்ல நமக்கு சாரல் மழை, மிதமான மழை, ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய போகுது. இந்த மழையானது ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் உள்ள இடைப்பட்ட தேதிகளில் நமக்கு மழை பெய்யும். அதாவது இந்த வெப்பச்சலன மழையானது ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் குறைவான இடங்கள், அதாவது ஆங்காங்கே சில இடங்கள்ல மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை பெய்யும். மே மாதங்களில் தான் நமக்கு தமிழ்நாடு முழுவதும் பரவலான கனமழை, சில இடங்கள்ல மிதமான மழை, சாரல் மழை பெய்யும். அது நாட்கள் நெருங்கும் போது நமக்கு எந்தெந்த மாவட்டங்கள் மழை இருக்கும் பார்க்கலாம். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே 1ஆம் தேதியிலிருந்து மே 15ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் பரவலான மழையை தமிழ்நாடு முழுவதும் எதிர்பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோடை காலத்தில் பெய்யக்கூடிய மழையானது எல்லா இடங்களையும் பரவலாக இருக்காது. எல்லா இடங்கள்லையும் ஒரே நேரங்களில் மழை இருக்காது, ஒரே அளவிலான மழையும் இருக்காது. அதாவது சில இடங்கள்ல சாரல் மழை, சில இடங்கள்ல கனமழை, சில இடங்கள்ல மிதமான மழை பெய்யும், சில இடங்கள்ல மழை பெய்யாமல் ஒதுக்கவும் செய்யும். அடுத்தடுத்த நாட்கள் ஒவ்வொரு இடத்துலையும் மழை பெய்யும். அதாவது காற்றுக்கு வீதலும் கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திக்கிறதையும் பொறுத்து தான் இந்த கோடை மழையானது நமக்கு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இருக்கும். இதே போல தென்மேற்கு பருவமழையானது இந்த வருடம் மே இறுதி வாரங்களில் நமக்கு கேரளாவில் தொடங்க போகுது. கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தென்மேற்கு பருவமழை இந்த வருடம் சராசரிக்கு அதிகமாகவே பெய்யும். பகலில் வெயில் அதிகமாக இருந்தாலும் அந்த மாலையில் அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் இந்த தென்மேற்கு பருவமழை மூலயமாக நமக்கு மழை கிடைக்க போகுது. அது நம்ம நாட்கள் நெருங்கும் போது எந்த அளவு எந்தெந்த மாவட்டங்கள் மழை இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் தங்களோட அறுவடை பணிகளை வானிலை அறிந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் எதிர்பார்க்க நேரங்களில் மழை இருக்காது. கோடை காலத்தை பொறுத்த வரைக்கும் திடீர்னு மழை இருக்கும், சில நாட்கள் மழை எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் தண்ணியை சேமித்து வச்சு நீங்கள் விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.